ரிவ்யூ பண்ண போகிற மூவி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ட் அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து SATS, அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இதில் வரக்கூடிய சேலஞ்சஸ், இவர் நேஷ்னலுக்காக ஒர்க் பண்ணுறதுனால இதில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு குடும்பத்துலேருந்து 4 பேருமே மறைச்சிட்ருக்காங்க. அண்டு அதனால அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய இஷ்யூஸ், இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கதை போகுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவருக்கு தாய்லாண்டில் ஒரு அசைன்மெண்ட் வருது. ஸோ அந்த டைமில் வந்து இவரோட ஃபேமிலி நெருக்கடினால இவரோட ஒய்ஃபும் இவரோட 5 வயசு பையனையும் கூப்பிட்டு போகிறாங்க. அண்டு ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க தாய்லாண்டில் போயிருக்கிற டைமில் வந்து ஒரு சின்ன இவரோட ஜாப் ரிலேட்டடான இஷ்யூவில் என்ன பண்ணிடுறாரு, இவரோட 5 வயசு பையனை வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அண்ட் அங்கே இருக்கிற போலீஸ் உதவியோட தேடும்போது ஃபைனலாக வந்து அவரோட பையன் இறந்துட்டதா வந்து இவருக்கு நியூஸ் கிடைக்குது. அண்டு அதனால இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஆழ்ந்த சோகத்தில் மாறிடுறாங்க. அண்டு பையன் இறந்த துக்கத்தில் 2 பேருமே பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அண்டு ஒரு 20 இயர்ஸ் லேட்டராக வந்து இன்னொரு அசைன்மெண்ட்டுக்காக வந்து இவர் ரஷ்யன் யூரோப் போகும்போது அங்கே வந்து எதிர்பாராத விதமாக இவரோட பையனை மீட் பண்ணுறாரு. பையனா இவரை நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த டிஏஜிங்கில் வரக்கூடிய விஜய். ஸோ இவர் அங்கே மீட் பண்ணுறாரு. ஸோ விஜய்க்கு வந்து ஓகே, இவன் நம்ம பையன்தான் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அவனை ஃபாலோ பண்ணுறாரு. அவனும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவரை வந்து மீட் பண்ணுறான். அண்டு இவனை வந்து ஊருக்கு கூப்பிட்டு வந்து ஃபேமிலி எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒன்று சேர்ந்த கொஞ்ச நாள்லே எப்போ வந்து இவரோட பையனை கண்டுபிடிச்சி இங்கே கூப்பிட்டு வந்தாரோ அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பல இஷ்யூக்கள், 20 இயர்ஸுக்கு முன்னாடி விட்டு போன இஷ்யூஸ் எல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எதனால, ஏன் அப்படிங்கிறத பின்தொடர்ந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த கோட் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா விஜயோட ஆக்டிங் தான். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து இது வந்து படம் முழுக்க ஒரு ஃபேமிலி அண்டு காமெடி, இந்த மாதிரி ஒரு ஆஸ் யூஷுவல் வெங்கட் பிரபு மூவிஸ் எப்படி இருக்கும், அவர் வந்து சின்ன பசங்களை வச்சு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும். அண்ட் இதில் வந்து விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் என்ன வெங்கட் பிரபுவோட ஹீரோஸ்லாம் யூஸ்வலாக இந்த சின்ன பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து விஜய் 100% பண்ணியிருப்பார். அவர் ஒய்ஃபுக்கிட்ட பயந்த மாதிரி நடிக்கிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அண்ட் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த டிஏஜிங் விஜய் கேரக்டர், ஸோ போட்டி இவர் வந்து ஆக்ஷனில், அதாவது ஆக்டிங்கில் வந்து பின்னி படல் எடுத்திருக்காரு விஜய். அண்டு கூட வர எல்லாருமே, பிரசாந்த் ஆகட்டும், பிரபுதேவா ஆகட்டும், அஜ்மல், எல்லாருமே வந்து வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு மற்றபடி இந்த படத்துக்கு தேவையான பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த படத்தில் என்னதான் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் சொன்னேன்ல, இந்த ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே பார்த்து பழகின ஸ்டோரியாக தான் இருக்கும். அண்டு இன்னொன்று என்னென்னா, இதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோல் வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே ப்ரெடிக்டபிள் சீன்ஸ் தான். ஸோ அந்த சுவாரஸ்யம் வந்து நமக்கு இருக்காது, புதுசாக ஒரு ஸ்டோரி பார்த்த ஃபீல் இருக்காது. பட் வந்து வெங்கட் பிரபு பாணியில் வந்து அதை ஒரு காமெடியாக நல்ல கலகலான்னு எடுத்துகிட்டு போயிருப்பார் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ஒரு சேசிங் ஸ்டார்ட் ஆகும் இவருக்கும் வில்லனுக்கும். அது வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து அப்படியே அனல் பறக்கும், படத்தை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. பட் அந்த சேசிங் முடித்த கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் என்னென்னா ஆஃப் ஆயிடுவாங்க. மறுபடியும் வந்து பிளாட் எப்படி ஆயிடும்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வழக்கமாக ஒரு தமிழ் சினிமா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பழைய விஜயகாந்த் படம், நேஷ்னலுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வரும்போது என்ன மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் கதை மூவ் ஆகும். அண்டு டுவர்ட்ஸ் த எண்டு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு 30 மினிட்ஸ் வந்து அது அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கும். அதாவது ரொம்ப நேரத்தை இழுத்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதில் வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ், நீங்கள் இந்த லாஸ்ட் 30-40 மினிட்ஸ் நடக்கக்கூடிய சேசிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் போலீஸை பார்க்கவே மாட்டீங்க. இந்த சேட்ஸுங்கிற அமைப்பு, அதாவது விஜய் இருப்பார், பிரசாந்த் இருப்பார், பிரபுதேவா இருப்பாங்க, மற்ற எங்கேயுமே நீங்கள் போலீஸ் யாரையுமே பார்க்க மாட்டீங்க. ஸோ லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஓவரால் இது எப்படின்னா ஒரு நார்மல் கமர்ஷியல் மசாலா மூவி, ஒரு ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் எங்கேயும் வந்து ஒரு போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகிற அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவங்க நிறைய வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஓரளவு இந்த படத்தில் என்ன ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அண்டு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு நல்ல சீன் ஒன்று வரும்.
ஒரு சஸ்பென்ஸான ஒரு நல்ல எலமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அதெல்லாம் அது நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் தான். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேப்பாக்கம் கிரவுண்டில் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து தெரியும், வெங்கட் பிரபுக்கே ஆன உரித்தான ஒரு பாணியில் படத்தை எடுத்திருப்பாங்க. இதில் வந்து மற்றபடி எஸ்கே ரெஃபரன்ஸ், அஜித் ரெஃபரன்ஸ், இப்படி ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் மூவிக்கு அவங்க ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவி, விஜய் ரசிகர்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல படம் தான். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது 10ஓட 11 வந்திருக்கக்கூடிய ஒரு மசாலா படம் தான்.